அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 1 புதன்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடான பங்குனி உத்திர வழிபாடு. அவருக்கு நிறைய தீப வழிபாடுகள் இருக்குங்க. வெத்தலை தீப வழிபாடு இருக்குது. அதே மாதிரி துவரம்பருப்பில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு சிறப்பை தரும். மிளகு வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு நிறைய தீப வழிபாடுகள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒன்றுக்கும் ஒவ்வொரு பலன். நம்ம எதை வேணாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், இல்லை எல்லாத்தையுமே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலனை அந்த முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார். கந்தசஷ்டி விரதம் இருப்பது போலவே இந்த பங்குனி உத்திரத்துக்கும் 6 நாள் விரதம் இருக்கலாம். இந்த 6 நாள் விரதத்தை நான் 1 நாள் 2 நாள் மிஸ் பண்ணிட்டேன், மிச்சம் 3 நாள் இருக்கலாமான்னா கண்டிப்பாக இருக்கலாங்க. அதுவும் இல்லை அந்த 1 நாள் மட்டும் நான் இருக்கலாமான்னா அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு கூட அன்னைக்கு முழு நாளும் நம்ம விரதமாக கடைப்பிடித்து இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக செய்யலாம். பழனிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக பால் காவடி எடுக்கிறது, காவடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பல வழிகளில் ரொம்ப அருமையாக கொண்டாடப்படும். சஷ்டிக்கு இருக்கிறது போலவே இந்த பங்குனி உத்திரத்துக்கும் மிளகு விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முடிஞ்சவங்க மிளகை மட்டும் எடுத்துகிட்டு அன்றைக்கு ஒரு நாள் பொழுதில் இந்த மிளகு விரதத்தை கடைபிடிப்பாங்க. 6 நாள் இருக்க முடியாதவங்க ஒரு 3 நாள் கூட இந்த மிளகு தீபத்தை ஏற்றுறதும் மிளகு விரதத்தை கடைப்பிடிக்கிறதும் செய்யலாங்க. இது போல் நம்ம செய்யும் பொழுது குழந்தை பேருக்காக விரதம் இருக்கிறவங்களாகட்டும், வேலைக்காக விரதம் இருக்கிறவங்களாகட்டும், திருமண தடை நீங்கணும், எனக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறவங்களாக இருக்கட்டும், வீடு மண் மனை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக விரதம் இருக்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த மிளகு விரதம் ஒரு சிறப்பான விரதமாக கருதப்படுது. அதாவது உங்களால் 3 நாள் இருக்க முடிஞ்சதுன்னா 30, 31, 1 ஏப்ரல் 1 வரைக்கும் நீங்கள் மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம். இல்லை அதுவும் என்னால் இருக்க முடியாது ஒரே ஒரு நாள்னாலும் அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கூட இந்த மிளகு தீபத்தை ஏற்றி நீங்கள் மிளகு விரதத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம். இருக்க முடிஞ்சவங்க தான் இந்த மிளகு விரதத்தை இருக்க முடியும். 3 மிளகை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த மிளகு விரதம். அதே போல் மிளகு தீபம் நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளும் நீங்கள் ஏற்றணுன்னா ஒரு 6 வெத்தலை எடுத்து சுத்தப்படுத்திக்கிங்க. அந்த வெத்தலையை காம்பை கிள்ளிட்டு ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதை எப்பொழுதும் போல் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. ஏன் இந்த 6 வெத்தலை அப்படின்னு சொன்னாக்கா இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த எண் அப்படிங்கிறது இந்த 6 தான். ஒரு வெத்தலை வச்சு ஏற்றலாமானா கண்டிப்பாக ஏற்றலாங்க, அதுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 6 வெத்தலையில் நம்ம 6 விளக்குகள் ஏற்றும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்ம வேண்டிய வழிபாடு சீக்கிரமே நிறைவேறும். 6 வெத்தலை எடுத்து சுத்தப்படுத்திட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தாம்பாளத்தில் வச்சுடுங்க. உங்கள்கிட்ட என்ன மலர் இருக்கோ, அதுவும் செவ்வரளி மலர் அப்படின்னு சொன்னாக்கா முருகப்பெருமானுக்கு மிக உகந்த மலர். அவருக்கு பிடித்தமான மலரும் இந்த செவ்வரளி மலர் தான். இல்லை என்கிட்ட ரோஜா பூ இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது அப்படின்னா சிகப்பு கலர் மலர் அன்னைக்கு அவருக்கு அணிவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை இதெல்லாம் இல்லை என்கிட்ட மல்லிகைப்பூ தான் இருக்குன்னா பரவாயில்ல, அதனால் வைக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அதை இந்த 6 வெத்தலையிலையும் நீங்கள் வச்சுடுங்க. கூடவே 1 ரூபா காயின் இருந்துச்சுனாக்கா அந்த 6 வெத்தலையிலையும் வச்சுடுங்க. இந்த 1 ரூபா காயின் நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட தொழில் நல்ல நீண்டு பெருசாக வளர்கிறதுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்துக்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான நாளில் இந்த 1 ரூபா காயினை வச்சு நம்ம இந்த வழிபாட்டை செய்கிறோம். அதோட 6 அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் அன்னைக்கு ஒரு நாளாவது இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்காவது இந்த நெய் தீபத்தை ஏற்றிடுங்க. இல்லை என்னால் நெய்யெல்லாம் வாங்க முடியாது, நல்லெண்ணெய் தீபம் தான் என்னால் போட முடியும்னா கண்டிப்பாக போடுங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த 6 வெத்தலையிலையும் 6 அகல் வச்சு உங்கள் என்ன இருக்கோ அந்த தீபத்தை நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு ஒவ்வொரு அகல் விளக்குலையும் 3 மிளகு போட்டுருங்க. இந்த மிளகு முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒன்று. அதுவும் இன்றைய தினத்தில் இந்த பங்குனி உத்திர தினத்தில் இந்த மிளகு தீபத்தை ஏற்றுறது அவ்வளோ ஒரு விசேஷம். நம்ம வேண்டுதல்கள் கூடிய விரைவிலேயே நடைபெறும், கண்டிப்பாக நடந்தே தீரும். அதனால் ஒரு நம்பிக்கையோடு இந்த மிளகு அதில் போட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. போக முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த தீபத்தை கோயிலில் போடலாம். இல்லை நான் வீட்டில்
கோயிலில் தான் போடணும், எனக்கு கோயிலுக்கெல்லாம் போடுறதுக்கு நேரம் இல்லை, பக்கத்தில் கோயில் இல்லை அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான் படத்துக்கிட்ட நீங்கள் வீட்டிலையே இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். இதை வந்து 30, 31, 1 3 தினத்துக்கு இந்த மிளகு தீபத்தை போட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை என்னால் ஒரு நாள் தான் முடியும் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இதே போல் 6 வெத்தரையில் 6 அகல் விளக்கு வச்சு 3 மிளகு ஒரு அகல் விளக்குலையும் 3 மிளகு போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எதுவும் கண்டிப்பாக விரைவில் நடைபெறும். கொஞ்சம் லேட்டானால் கூட அது வந்து அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் முருகப்பெருமான் மேலே பாரத்தை போட்டு கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை இந்த பங்குனி உத்திர நாளில் வைங்க. பங்குனி உத்திரம் அப்படின்னாலே வந்து உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றது தான் இந்த பங்குனி உத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 31ஆம் தேதி வந்துடுது. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே வந்துடுது. ஆனால் வந்து பௌர்ணமி வந்து புதன்கிழமை ஏப்ரல் 1 தான் வருது. அதனால் முன்னாடியே நம்ம வந்து செய்யணுமா அப்படின்னு இந்த வழிபாட்டை செய்யணுமானா இல்லைங்க. ஏப்ரல் 1 பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அந்த நாளில் தான் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும். அதனால் ஏப்ரல் 1 புதன்கிழமை அன்னைக்கு காலையிலேயே இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யுங்க. அதிலும் ராகு காலம் யமகண்டம் போகணுன்னு செய்யுங்க. காலையில் 9 to 10 நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்கிறது நல்லது. இல்லைன்னா 12 to 1:30 அதுக்கு மேலே நீங்கள் வந்து கோயில்களில் கூட சில நேரம் நட அடைச்சிருவாங்க. அதனால் 12 to 1:30 இந்த விளக்க போட முடியாது. மாலையில் வீட்டிலையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போக முடிஞ்சால் ஆலயத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த மிளகு தீபத்தை வெத்தலை மேலே இந்த மிளகு தீபத்தை கண்டிப்பாக போட்டுட்டு வாங்க. நம்ம வேண்டுதல் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம செய்யக்கூடாது எந்த ஒரு வழிபாடையும். நம்பிக்கையோட அது முருகப்பெருமான்கிட்ட நம்பிக்கையோட எந்த ஒரு வேண்டுதல்களாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான்கிட்ட நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நமக்கு லேட்டானாலும் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க. விரதம் இருக்க முடியல, பட்னியெல்லாம் இருக்க முடியாதுன்னா பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு உங்களோட வழிபாடை போய் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் விளக்கு போடுறத நீங்கள் ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வீட்டிலையா இருந்தாலும் சரி, உங்கள் வழிபாட்டை செஞ்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. என்ன வேண்டுதல்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, தனம் தானியம் சேரணும், எனக்கு பொன் பொருள் சேரணும், எனக்கு வீடு மனை வேண்டும் அப்படின்னு உங்களோட எந்த வேண்டுதல்களும் கண்டிப்பாக அந்த தினத்தில் இந்த முக்கியமான நாளில் முருகப்பெருமான்கிட்ட இந்த மிளகு தீபத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து கேட்கும் பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே அதை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களோட என்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க. சிம்பிளாக இருந்தால் கூட உங்களால் என்ன முடியுதோ ஒரு 10 ரூபாய்க்கு 2 வாழைப்பழமோ இல்லை வந்து ஒரு பேரிச்சம்பழம் ஒரு 1/4 கிலோவோ அதுபோல் சிம்பிளாக உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பஞ்சாமிரதத்துக்கு உரிய ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தன தானியம் பொன் பொருள் சேரும். நீங்கள் வேண்டிய அத்தனை வேண்டுதல்களும் நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூடிய விரைவிலேயே கல்யாண வைபவம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதே போல் குழந்தை வரத்துக்காக விரதம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.